ஏமா வந்துட்டீங்களாடா? ஐயோ ஐயோ, இங்க பாரு நின்ன நேரத்துல வந்து எங்களை இடிச்சு தள்ளிட்டு அப்படியே வீட்டை பொழந்துக்கிட்டு போயிடாதம்மா. நில்லு. ஏண்டா இன்ன வரைக்கும் உங்க ரெண்டு பேத்தையும் காணலன்னு சொல்லி எனக்கு உயிரே இல்லடா. நேத்து ராத்திரி போன பயலுக வீட்டுக்கு வர்றதுன்னா பக்குன்னு இருக்குமா இல்லையா? எங்கடா போனீங்க? ஒரு போன் கூடவா பண்ணி சொல்ல மாட்டீங்க? ஆனா நீ வேறம்மா, அங்க போனா பல பிரச்சனைகள், அதெல்லாம் பார்த்துட்டு வரணும்ல. பிரச்சனையா? என்னடா என்ன? இப்ப எதுக்கு பதற? இருக்கட்டும், இது என்ன உடம்புல ரத்த காயம்? என்னடா ரத்த காயா கிடக்குது? என்னடா? ஏமா நீ வேற பயந்து எங்களை பயமுறுத்திராத. கொஞ்ச நேரம் கம்முனு இரு, சொல்றதை கேட்டு அதுக்கப்புறம் பேசு. ஏண்டா இப்படி ரத்த காயத்தோட வந்திருக்கன் போது எனக்கு உயிரே இல்ல. நீ என்னடா பொறுமையா பேசிட்டு இருக்க? பொறுமையா பேசினா பொறுமையா தான் பேசணுவாங்க, அப்படியே ஆடிக்கிட்டா பேசுன்னு சொல்லுவாங்க. நேத்து அதை ஏத்த விடு. அந்த இது வந்து அவ வீட்டுக்கார காணா வைக்கலான்னுச்சுல, அங்க போய் பார்த்தா ஊர் முழுக்க தேடி அலைஞ்சு திரிஞ்சு நாங்க சலிச்சு போயிட்டோம்மா. எங்கதான் இருந்தான் அந்த ஆளு? எங்க இருந்தானா? அவன் உயிரோட இருக்கானா என்னன்றது ஆச்சரியம்மா. கல்லு கடைக்கு பக்கத்துல குடிச்சு விட்டு நல்லா அடி உத வாங்கியிருப்பான் போல இருக்கு. அவன்கிட்டயோ நல்லா சமத்தியா பொழந்து விட்டுருக்காங்க. அங்கிட்டு போய் பார்த்தா சரியான ரத்த வெள்ளத்துல கடந்தவனையும் உயிரே இல்ல. நான் வந்துட்டு 108க்கு போனதுக்கு அந்த லேடி அதெல்லாம் முடியாது, என் புருஷனை தூக்கிட்டு வாங்கன்னு ஒரே அழுக. அப்புறம் இந்த நேரத்துல எங்கிட்டு போய் கிடைக்காதுன்ட்டு கடவுளே, அங்க நான் தூக்க வேணாம்னு சொன்னேன். இந்த மாம்ச கேட்கவே இல்லம்மா. அப்படியே பால்கடின்னு கையில தூக்கி பிடிச்சி நான் வீடியோ எல்லாம் எடுத்து வச்சுட்டேன். இந்த லேடியை நம்பவும் முடியாது. ஒருவேளை அவங்க வீட்டுல உள்ளவங்க எல்லாம் வந்துட்டு எப்படி நீ ஆஸ்பத்திரியில சேர்த்த வச்ச, எப்படி உனக்கு இப்படி ஆயிருக்கும், ஒருவேளை இவங்க கூட சேர்ந்து இந்த வேலையை பார்த்துட்டியோ, அப்படி இப்படின்னு சொல்லி பேசினாலும் பேசுவாங்கன்னு சொல்லி மொத்தத்தையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். ஆஸ்பத்திரியில சேர்த்து விட்டு அவங்க ஃபேமிலி எல்லாம் வந்தோடனே நாங்க படுக்க விட்டு வந்துட்டோம். ஐயோ ஆண்டவனே, என்னடா இது? பொருள் இல்லைனாலும் ஒரு பக்கம் நமக்கு வில்லங்க வந்துக்கிட்டே இருக்கு. இப்போதான் மாப்பிள்ளை உன்னை வந்து பார்த்துட்டு போய் பொண்ணெல்லாம் பேசி எல்லாம் முடிச்சாச்சு. இந்த நேரத்தில் இந்த பிரச்சனையை தலையில் சுமந்துக்கிட்டு போலீஸு கோர்ட்டு கேஸுன்னு நல்லாவா இருக்கும்? நம்ம என்ன தப்பா பண்ணோம்? மொத்தத்துக்கு ரெக்கார்டு வச்சிருக்கேம்மா. அதனால எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நீ என்கிட்ட பித்து பிடிச்ச மாதிரி இருக்க. இல்லக்கா, அப்படியே அந்த ரத்த காயத்தோட அப்படியே தூக்கிக்கிட்டு போனா ரத்தத்தை பார்த்தோன்னே எனக்கு அலண்டுட்டேன். அதான் ஒரு மாதிரியா இருக்கு. சொன்னா கேட்கணும். பெரிய வீரப்புலி சூரப்புலி மாதிரி தூக்கிக்கிட்டு தெரிஞ்சா அப்புறம் அப்படித்தான் இருக்கும். ஐயோ, விட்டக்கோர தொட்டக்கோர மாதிரி நமக்கு எங்கிட்டு போனாலும் ஏதாவது ஒரு இல்லங்க வந்துகிட்டே இருக்கு. சரி போங்க, முதல்ல போய் குளிச்சுட்டு வாங்க. முதல்ல இந்த சட்டையெல்லாம் கழட்டி தூக்கி வீசு. இதெல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தா கூட நமக்கு தான் பின்னாடி பிரச்சனை. நைட்ல தூங்கவே இல்லம்மா, தூக்கமா வருது. யாரு ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்க? முதல்ல குளிச்சு விட்டு அதுக்கப்புறம் தூங்குவீங்க. போங்க முதல்ல ரெண்டு பேரும். இப்பதான் அங்க இருந்து வந்தவங்களுக்கு ஒரு காட்டு வச்சு கொடுக்குறேன். போய் குளிச்சுட்டு வாங்கலாம். ஆத்துல தண்ணி வருது, சோப்பு இருக்குது, எடுத்துட்டு போய் குளிச்சுட்டு வந்தீங்கன்னா நான் எல்லாம் ரெடியா வச்சிருவேன். போயிட்டு வாங்கடா, போங்கடா. மாம்சு, உங்க அக்கா கையில இருந்து பச்சை தண்ணி வாங்கி குடிக்கிறதுக்கு நம்ம குளிச்சு சுத்த வத்தமா தான் வரணும். அந்த காலத்திலே கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்லி இருக்காங்க, மறந்துட்டியோ? வா மாம்சு போவான். என் உடம்புல இந்த ரத்தத்தை என் புருஷனுக்கு எடுத்துக்கங்க. என் புருஷன் எனக்கு ரொம்ப முக்கியங்க, எனக்கு ரொம்ப முக்கியம். கடவுளே, புள்ளத்தாச்சி பிள்ளை வீட்டுல வச்சுக்கிட்டு இது நம்ம கூட மெசேஜ் பண்ணிக்கிட்டு தெரிஞ்சிருக்கா? இது எவ்வளவு பெரிய கேவலம், எவ்வளவு பெரிய பாவம். நினைச்சா எனக்கே அருவருப்பா இருக்குது. போன்ல நம்ம கிட்ட பேசுறவங்க முன்ன பின்ன தெரியாதவங்க, நல்லவங்களா கெட்டவங்களா, கல்யாணம் ஆயிருச்சா இல்லையான்னு இந்த மாதிரி சிச்சுவேஷன் நமக்கு வரும்போதுதான் புரியுது. இனி மாதிரி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு நம்மளையும் தேடிக்கிட்டு வந்திருக்காங்க. எனக்கு இது எம்பிட்டு அசிங்கமா இருக்குது. என் பையனை காப்பாத்தணுமா? அவனுக்கு எம்பிட்டு செலவாகி பிளட் கிடைச்சாலும் பரவாயில்ல, ரெடி பண்ணுங்கம்மா. எம்பிட்டு காசுனாலும் செலவு பண்ண நாங்க தயாரா இருக்கோம். எத்தனை கோடி வேணாலும் நாங்க தரோம்மா. ஆனா எங்க பையன் எங்களுக்கு வேணுமா? ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கம்மா. முடிஞ்ச அளவுக்கு நானே எல்லா பக்கமும் ட்ரை பண்ணியிருக்கேன் சார். எல்லா பக்கத்துலயும் நியூஸ் போயிருக்கு. எப்படி இருந்தாலும் கிடைக்கும். நீங்களும் வாட்ஸ்அப் அது இதுன்னு எல்லா பக்கத்துல எல்லா சமூக தளங்கள்லயும் நீங்களும் ஆட் போடுங்க. கண்டிப்பா நமக்கு கிடைக்கும்.
ஐயோ அதுக்கு முன்னாடி என் உடம்புல இருந்ததை எடுத்துக்கங்க ப்ளீஸ். இந்த மாதிரி நேரத்துல உங்க உடம்புல இருந்து எடுக்க கூடாதுங்க. உங்க குழந்தைக்கு அது ஆபத்து, உங்களுக்குமே அது ஆபத்து. என் புருஷனை விட எனக்கு என் குழந்தையும் முக்கியம் இல்ல, என் உயிரும் முக்கியம் இல்ல, எனக்கு அவங்க மட்டும்தான் முக்கியம். அப்படிலாம் நீங்க பேசக்கூடாது, கொஞ்சம் ஒதுங்கி நில்லுங்கம்மா. ஐயோ நர்ஸ் என் பிளட்டை எடுத்துக்கோங்க ப்ளீஸ். என் புருஷன் எனக்கு வேணும். இப்ப மட்டும் நீங்க என் உடம்புல ரத்தத்தை எடுத்துக்கல, நான் ஏதாவது பண்ணிப்பேன் சொல்லிட்டேன். இங்க பாருங்கம்மா, என்கிட்ட பிளாக்மெயில் பண்ணாதீங்க. இது உங்க உயிருக்குமே ஆபத்து தான். தயவு செஞ்சு கம்மன் இருங்க. ஏங்க இத்தனை பேர் நிக்கிறீங்களே, சொல்லி புரிய வைங்க. ச்சே, இப்படி ஒரு அன்பான மனைவிக்கு துரோகம் பண்றவனெல்லாம் கஷ்டப்பட்டுட்டு தான் கிடக்கணும். ஐயோ ஆண்டவனே, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? அப்பா அப்பா என்னப்பா இப்படி சொல்லிட்டு போறாங்க? அவரை காப்பாற்ற மாட்டாங்களாப்பா? அவர் எனக்கு கிடைக்க மாட்டாரப்பா. அப்பா அப்பா அம்மாடி அழாதம்மா, மனசு தளராது. நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது கடவுள் நமக்கு கொடுப்பாரு. அவங்க மூலியமா நம்ம மாப்பிள்ளைய நம்ம காப்பாத்தலாமா? ஐயோ ஆண்டவனே, வேற ஏதாவது கேட்டிருந்தா கூட கொடுத்துருக்கலாமே. இப்படி ரத்தத்துக்கு எங்க போறது, என்ன பண்றதுன்னே தெரியலையே ஆண்டவனே. அப்பா நமக்கு அந்த ஆறுமுகம் இருக்கால்லப்பா, அவனுக்குமே ஏபி நெகட்டிவ் தான்ப்பா. வேணா அவன்கிட்ட கேட்டு பாப்போமாப்பா ப்ளீஸ்ப்பா. அது யாரா இருந்தாலும் சரி, எவனா இருந்தாலும் சரி, எம்பிட்டு காசு வேணாலும் கொடுக்கலாம். ஆனா என் பையன் பொழைக்கணும், என் பையன் பொழைக்கணும். சமந்தி, அவன் வேற யாரும் இல்ல, நம்ம அமுதாவை ஏற்கனவே கல்யாணம் பண்ணானே அந்த ஆளுதான். ஐயோ அவன் எவனா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், என் பிள்ளைய காப்பாத்தணும். அவன் ஏழை தான், பரவாயில்லையா? ஐயோ இந்த மாதிரி நேரத்துல ஏழையாவது பணக்காரனாவது என் பையன் எனக்கு வேணும், என் பையன் எனக்கு வேணும். கையில கல்ல விழுந்தாலாவது நான் ரத்தத்துக்கு ஏற்பாடு பண்ணிட்டு வரேன். அப்பா அவர் எப்படியாவது காப்பாத்தணும்பா, போங்கப்பா, நானும் வரேன்ப்பா. ஏமா உள்ளத்தாச்சு புள்ள, இந்த மாதிரி நீ இங்கேயும் அங்கேயும் அலையக்கூடாது. தயவு செஞ்சு கம்மன் இரு, நாங்க பாத்துக்கிறோம். இங்கே தம்பி வாடா போலாம். நானும் வரேன் சம்பந்தி, போவோம். என்னங்க நீங்க மட்டும் இல்லைன்னு நானும் உயிரோட இருக்க மாட்டேங்க. இங்க பாரு அமுதா, சொல்லுங்க அத்தை. பாரு புள்ள காய்ச்சி புள்ள, இந்த மாதிரி நேரத்தில் நீ அழக்கூடாது சரியா? அதுவும் வயிற்றுல வளர்ற குழந்தைக்கு நல்லதில்லை. நீ கம்மனி இருமா, அழாத. இல்ல அத்தை, என்னாலதான் அவருக்கு இவ்வளவு பிரச்சனை. நான் மட்டும் அவரோட வாழ்க்கையில வராம இருந்திருந்தேன்னா அவர் நல்லா இருந்திருப்பாரு. எல்லாத்துக்குமே நான் தான் காரணம், எல்லாத்துக்குமே நான் தான் காரணம். நான் அவர் மட்டும் போயிட்டாருன்னா நானும் இந்த உலகத்துல இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். இங்க பாரு, ஏதோ தலையில இப்படி ஒரு எழுத்து எழுதி இருக்கும் போது யாரால என்ன பண்ண முடியும்? நீ பண்ண பாவத்துக்கு தண்டனை அனுபவிச்சுட்ட, அவன் பண்ண பாவத்துக்கு அவன் தண்டனை அனுபவிக்கணும்ல. அதுக்கான ஒரு இதாட்டா இருக்கும் இதுவும். அதுக்காக விடு. கடவுள் எந்த நல்லதை கொடுக்கறதா இருந்தாலும் எனக்கு அதை அவருக்கு கொடுக்கட்டும் அத்தை. எந்த கெட்டதை கொடுக்கறதா இருந்தாலும் அதை எனக்கு கொடுக்கட்டும் அத்தை. அவரை பாதிக்க கூடாது, அவரு நல்லா இருக்கணும் அத்தை, அவரு நல்லா இருக்கணும். ஏம்மா நம்ம கோயிலுக்கு வந்திருக்கோமா இல்ல மியூசியத்துக்கு வந்திருக்கோமாம்மா? ஏன் குட்டி, ஏன் அப்படி கேக்குற? இல்ல நானும் பார்த்துட்டே இருக்கேன், வண்டியில வரும்போது நீங்களும் அப்பாவும் ஒன்றும் பேசல, இப்பயும் ஒண்ணுமே பேச மாட்டேங்கிறீங்க. அது ஒண்ணும் இல்லம்மா, வண்டி ஓட்டும் போது பேசக்கூடாதுல்ல, அதான். வண்டி ஓட்டும் போது போன் தான் பேசக்கூடாது, பக்கத்துல இருக்கவங்கிட்ட பேசக்கூடாதுன்னு எதுவும் இல்லையே. முழிச்சு 3 எல்லாம் விடலாம், வாய பாத்தியா? அப்பா நீங்க அம்மா கிட்ட பேசுங்கப்பா, ஏன்பா பேசவே மாட்டேங்கிறீங்க? பேசுவோம் பேசுவோம், பேசாம எங்க போறோம்? அம்மா மேல அப்பா கோவத்துல எல்லாம் இல்லடா தங்கம், அப்பா அம்மா மேல கொஞ்சம் வருத்தத்துல இருக்காங்க, அவ்வளவுதான். அம்மா நீ கெட்டவங்கெல்லாம் இருந்தீங்க, இப்ப நல்லவங்கெல்லாம் மாறிட்டீங்க. நானே உங்ககிட்ட பேசிட்டேன், அப்பா பேச வேண்டியதானே? அப்ப பேசுங்கப்பா, அம்மாட்ட பேசுங்கப்பா, அம்மாட்ட பேசுங்கப்பா. உமா, அந்த கூடையை கொடு. உள்ளே தூக்கிட்டு வர உனக்கு கஷ்டமா இருக்கும், நான் எடுத்துட்டு வரேன். இல்லைங்க நான் தூக்கிட்டு வரேன். சொன்னா கேட்கணும், கூடையை கொடு. ஏங்க நம்ம கேஸு வேற, டைவர்ஸ் கேஸு கோர்ட்டில் நடக்குது, அது என்னங்க? அத அப்பயே வக்கீல் கிட்ட சொல்லி வாபஸ் வாங்க சொல்லிட்டேன். இனி எந்த பிரச்சனையும் இல்லை, போதுமா?
ஏங்க இந்நேரத்துக்கு உங்களுக்கும் எனக்கும் டைவர்ஸ் ஆயிருந்துச்சுன்னா எல்லாமே முடிஞ்சிருக்கும்லங்க. இங்க பாரு, டைவர்ஸ் வாங்குறது வைக்கிறதுன்றது வேற, மனசு ஒத்து வாழ்றது தான் முக்கியம் இந்த உலகத்தை. நான் உன்கிட்ட எதிர்பார்த்தது எல்லாம் உன் வீட்டிலேருந்து அதை கொண்டு வரணும், இதை கொண்டு வரணும், நீ வந்து அடிமை மாதிரி எனக்கு சேவகம் பண்ணணும், வைக்கணும், அதெல்லாம் கிடையாது. நீ உன் போக்கில் இருக்கலாம், ஆனால் குடும்பம் முக்கியம்னு ஒரு நிமிஷமாவது யோசிக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த குடும்பத்தில் உனக்கு யார் குடைச்சல் கொடுக்குறா? தினந்தோறும் அடித்து உதச்சி குடும்பப்படுத்துகிறாங்களா? இல்லை சோறு குழம்ப வைக்கல, அதை பண்ணல, இதை பண்ணலன்னு சொல்லி குடும்பப்படுத்துகிறாங்களா? நீ உன் சந்தோஷப்படி தான் இங்கே இருக்க வைக்கிற. அப்படி இருந்துமே நீ கொஞ்சம் பொறுப்பு இல்லாமல் இருக்க. அதுதான் எனக்கு உன் மேலே வருத்தமே தவிர மற்றபடி வேற எதுவுமே கிடையாது. எனக்குமே புரியுதுங்க. நான் என்ன தப்பு பண்ணினேன், எது தப்பு பண்ணேன்னு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். நான் என் அம்மா பேச்சை கேட்டிருக்க கூடாதுங்க. எங்கள் அம்மா பேச்சை கேட்டு தான் என் வாழ்க்கையே இப்படி ஆகிப்போச்சு. பாரு, எல்லா அம்மாக்களும் பெத்த பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களோட நலனுக்காக மட்டும்தான் அப்படி யோசிப்பாங்க. அது என்ன ஒரு சில நேரம் தப்பா போயிடுது. மற்றபடி அவங்கள குறை சொல்லி ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. நம்மளோட முடிவில் சரியா இருந்திருக்கணும். ஏன் எங்கள் அம்மாவும் தானே பேசுகிறாங்க வைக்கிறாங்க, அதுக்குன்னு எங்கள் அம்மா என்னை பிரிஞ்சு போகணுன்னு நான் சொன்னாங்க? நானா அப்படி ஒரு அவசரப்பட்டு முடிவு எடுத்தது தானே. அந்த மாதிரி அவங்க பிள்ளையும் கஷ்டப்படுதோ வைக்குதோன்னு நினச்சி அவங்க ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அதெல்லாம் போய் பெருசாக பேசிகிட்டு இருக்காத, விடு. ஏன்னா பெற்றவங்க நம்ம நல்லதுக்காக தான் யோசிப்பாங்க. அவங்க நீ கொஞ்சம் நல்லா இருக்கணும்னு ரொம்ப அதிகமாக யோசிச்சுட்டாங்க. உங்களுக்கு என் மேலே கோவம் இல்லையா? இருக்கா? கோவம் என்ன, நீ தான் முதல்ல சொல்லிட்டியே, வருத்தம் தானே. எங்கள் அக்கா என்ன பாவம் பண்ணுச்சு? அது ஏதோ நாங்கள் 2 பேரும் பண்ண தப்பு கவர்மெண்ட் வேலை போயிடுச்சு. இப்போ அதனாலேயும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாமா அவங்க அப்பாவோட சொந்த தொழிலே எடுத்து பண்ணுறாரு, வைக்கிறாரு. இல்லைங்க, அன்னைக்கிட்டையுமே நான் மன்னிப்பு கேட்கணுங்க. நானுமே எங்கள் அம்மாவோட சேர்ந்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். அதை நினச்சா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நீ இந்த அளவுக்கு மாறினியே, அதுவே போதும். நீ போய் அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கணும், வைக்கணும், காலில் விழுகணுன்றதுலாம் இல்லை. அதுக்குன்னு இல்லைங்க, தப்பு பண்ணிட்டேன் நான். அதுக்கான பிராயச்சித்தத்தை பண்ணி தானே ஆகணும். சாமி கும்பிட்டுட்டு அண்ணியை போய் பார்த்துட்டு குழந்தைக்கு தேவையானதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம். புள்ளத்தாச்சி பிள்ளைக்கு ஒன்றுமே செய்யலை நான். இந்த அளவுக்கு மாற்றம் வந்துச்சே, அதுவே பெரிய விஷயம்தான். வா. அடியே, அந்த காலத்துல நான் குத்தாட்டம் போட்டேன்னா எப்படி இருக்கும் தெரியுமில்ல? இப்பெல்லாம் ஆட்டத்தை கொஞ்சம் குறைச்சிட்டேன். இல்லன்னு வையு, சும்மா குத்துன்னு குத்தி எடுத்து போடுவேன். சின்ன பிள்ளைங்க இருக்குது, என்ன ஆய் பேசிக்கிட்டு இருக்கீங்க? கம்மனி இருங்க. அத்தடி இங்க வாடா, உங்க ஆட்டை வெக்கப்படுறா. அடியே வெக்கமாடி. ஐயோ ஆண்டவனே, சும்மா கம்மனி இருக்க மாட்டீங்களோ? பாட்டியா அம்மாவையும் அப்பாவையும் வயசான காலத்துல ரொமான்ஸா ஒட்ட வாங்குவீங்க சொல்லிட்டேன். அவங்க இந்த வயசுல எப்படி அன்பா இருக்காங்க, நீ தான் இருக்க உருன்னு தொலைச்சிட்டு சொல்லிட்டேன். அத்தை யாருக்கு யாரடி அத்தை? யாருக்கு யார் அத்தை? அப்பங்காரன் வந்துட்டு என்னை அம்புட்டு கேவலப்படுத்திட்டு போயிட்டான். இன்னைக்கு அத்தை போடுறியா? அத்தை ஒழுங்க மரியாதையா போயிட்டு சொல்லிட்டேன். இல்லன்னு வையே மனுஷியா இருக்க மாட்டேன். அத்தை நீங்க வருத்தத்துல இருக்கீங்கன்னு எனக்கு புரியுது அத்தை. அப்பா பண்ண தப்புக்கு நான் என்னத்தை பண்ணுவேன்? நான் ஒரு காலமும் உங்களுக்கு தப்பு நினைச்சதே இல்லை அத்தை. அதுவும் இல்லாம அப்பா இந்த மாதிரி ஒரு கேவலத்தை பண்ணுவாருன்னு நினைச்சு கூட பார்க்கல அத்தை. ஏண்டி நீ என் பையனை கட்டிக்கிட்டா என் குடும்பம் பிரியாது, ஒன்னா இருக்கும் அப்படின்னு நினைச்சு தானடி உன்னை இந்த வீட்டுக்குள்ள விடணும்னு நினைச்சேன். ஆனா சுயநலவாதிகளா சொத்துக்கு ஆசைப்பட்டு தான் நீங்க என் கூட உறவாடி இருக்கீங்கன்னு இப்போதாண்டி புரியுது. பகையாளி குடும்பத்தை உறவாடி கெடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நல்லது பண்ண என் குடும்பத்தை உறவாடி கெடுத்துட்டீங்களேடி. அந்த சொத்து வேணும்னு சொல்லியிருந்தீனா என் பையன் தூக்கி வீசியிருப்பாண்டி. அந்த சொத்துக்காக நடிச்சதுல தெரிஞ்சிருக்க நீ. ஆனா இம்புட்டு கேவலமான விஷயத்த நான் என்னைக்கு மறக்க மாட்டேன்டி. உங்க அப்பனுக்கும் சரி உனக்கும் சரி என் வாழ்க்கையில என்னைக்கு மன்னிப்புன்றதே கிடையாது. அத்தை நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க அத்தை. நான் என்னைக்குமே மாமாவுக்கும் சரி உங்களுக்கும் சரி துரோகம் நினைச்சதே கிடையாது. என் அன்பு என்னைக்குமே உண்மையானது. என் மாமா மேல நான் வச்சிருந்த அன்பு ரொம்ப தூய்மையானது. அவர் என்னைய வேண்டான்னு வெட்டி விட்டு போனப்ப கூட அவர் எனக்கு வேணும்னு நினைச்சு துரத்தி வந்த ஆளு. எங்க அப்பா சுயநலத்துக்காக தான் என்னை இங்கே பழக விட்டாருன்னு நினைக்கும் போது அது எனக்கே அசிங்கமாகவும் கேவலமாகவும் இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இப்படி ஒரு சுயநலமான புத்தி எங்க அப்பா மனசுல இருக்குன்னு தெரிஞ்சிருந்தா நான் தயவு செஞ்சு மாமா பின்னாடி வந்திருக்கவே மாட்டேன். எனக்கு அந்த அளவுக்கு பிடிக்கும் என் மாமாவை. இப்ப எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, இந்த வார்த்தையை சொல்லலாமான்னு கூட தெரியல. மாமா
உங்களை எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு ஒரு நாள் நான் துரோகம் பண்ண நினைச்சதே இல்லை. என்னை விட உங்களுக்கு அந்த பொண்ணு தான் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு தெரிஞ்ச போயும் உங்களை துரத்தி துரத்தி விரும்பின ஆளு. உங்களை கஷ்டப்படுத்தணும்னு நான் ஒரு காலமும் நினைக்கல மாமா. நான் உண்மையானவதான். என்ன மன்னிச்சிடுங்க. அப்பா கிட்ட பேசி உங்களுக்கு உண்டான சொத்தை உங்ககிட்ட சேர வைக்கணும்னு சொன்னேன். அப்பா உங்ககிட்ட பேசி இருக்கேன்னு சொன்னாங்க. தயவு செஞ்சாத நீங்க வாங்கிக்கணும். அதுதான் நான் பண்ண பாவத்துக்கு எனக்கு ஒரு பிராயச்சித்தமா இருக்கும். இங்க பாரு, உன் பருப்பெல்லாம் இங்க வேகாது. ஒழுங்கு மரியாதையா வெளியே போ. எங்க குடும்பத்துல இப்படித்தான் உங்க அப்பையன் வந்து குட்டி கலாட்டா பண்ணா, இப்ப நீ வந்து குட்டி கலாட்டா பண்றியா? உனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சுல, உன் வேலையை பார்த்துட்டு உன் வாழ்க்கையை பார்த்துட்டு போக வேண்டியதானே. முதல்ல வெளியே போ. மாமா அந்த வார்த்தையை சொல்லாதீங்க மாமா. பாவம் மாமா, அந்த பொண்ணு என்ன பண்ணுவா? இல்லம்மா, உங்க அப்பனு விழுந்து சேர்ந்துக்கிட்டு ஆடின ஆட்டம் கொஞ்சமா நஞ்சமா? உன்னைய பத்தி உங்க அத்தை கிட்ட அதை இதுன்னு சொல்லி கொடுத்து நம்ம குடியை கெடுத்ததே இவதாம்மா. இன்னைக்கு நல்ல வேஷம் போட்டுக்கிட்டு வந்திருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், இவங்களை அண்டை விட்டோம் நமக்கு தான் ஆபத்து. அதனாலதான் பேசுறேன். மாமா அந்த பொண்ணு மனசறிஞ்சு தப்பு பண்ணியிருந்தா இன்னைக்கு நம்ம கிட்ட வந்து மன்னிப்பு கேட்கணுன்ற அவசியமே இல்லை. ஆனா அவ தப்பு பண்ணலன்ற ஒரே காரணத்துக்காக தான் அவங்க அப்பா பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டு வந்திருக்கா. நம்மளே வெறுத்து ஒதுக்க கூடாது. விடுங்க மாமா. நிஜமாவே தனலட்சுமி, நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். மன்னிச்சிடுங்க. மாமாவை பங்கு போட நான் நினைச்சிருக்க கூடாது. என்னை விட என் மாமாவை வேற யாராலையும் நல்லா பார்த்துக்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா நீங்க பேசின விதமே புரிஞ்சிருச்சு. என் மாமாவை என்னை விட நீங்க தான் நல்லா பார்த்துப்பீங்கன்னு. நான் என்னைக்குமே உங்க வாழ்க்கையில குறுக்கிட மாட்டேன். போறேன். அண்ணா இங்கதான் நிக்கிறா. அப்படி நம்ம கிட்ட பேசுவாரா என்னன்னு தெரியல. சரி போய் பாப்போம். அண்ணே அண்ணே. நீயா? வாடா வா. ஏன் வேலை இல்லையா? வேலை இல்லாம இங்கே சுத்திக்கிட்டு இருக்க? அட நீங்க வேறங்கண்ணே, உங்களுக்கு போட்டியா? நான் தொழிலே ஒழுங்கா கத்துக்காம போட்டி போட்டு வேலை பார்த்து அந்த பாத்திரம் கட்டணும்ல, அது இடிஞ்சு விழுந்து பெரும் பிரச்சனையா போயிடுச்சுனே. என்னடா சொல்ற? எப்படி அப்படி கட்டினீங்க? இல்லனே, வேலைக்கு ஒழுங்கா தொழில் தெரியாதவனை வேலைக்கு வச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு அங்கே இங்கேன்னு பைக் எடுத்துக்கிட்டு சுத்திக்கிட்டு இருந்தேன். பைக்கும் உடஞ்சிருச்சு. இப்போ அந்த பில்டிங்கும் புட்டுக்குச்சு. இப்போ பெரும் பிரச்சனையா போயிடுச்சு. அவங்க போலீஸ் கேஸ்ன்னு பெரும் பிரச்சனை பண்ணிட்டாங்கன்னு. யாருமே பாத்ரூம்ல இல்ல. இருந்திருந்தா என்னைய போட்டு தலையிருப்பாங்கன்னு. என்ன பண்றதுன்னே தெரியல. ஆர்வ கோளாறுலயும் அவசரத்துலயும் உங்களுக்கு போட்டியே நான் தொழில் பண்ணணும்னு நினைச்சேன். அதுக்கு உண்டான தண்டனை கடவுள் எனக்கு நல்லா கொடுத்துட்டாருன்னு. தொழில் கத்துக்கணும்னு சொல்லும் போதெல்லாம் நான் பொறுப்பு இல்லாம இருந்துகிட்டேன். இப்ப ரொம்ப அவதிப்படுறேனே. எனக்கு ஒண்ணு விட்டா வேற யாருன்னு இருக்கா? தொழில் ஏதாவது வேலை இருந்தா கொடுமே. அடே என்னடா இப்படி பேசிக்கிட்டு இருக்க? உன்னை என்னைக்குமே நான் தப்பா நினைச்சதே இல்லடா. நம்ம கிட்ட இருந்து ஒரு பையன் போய் தொழில் கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு நல்லபடியா தொழில் நடத்துறான்னு நினைச்சு சந்தோஷப்பட்டேன். அது இப்படியாவும் நினைச்சு பார்க்கல. சரி விடு, எல்லாருக்கும் எல்லா நேரமும் சரியா இருக்கும்னு ஒரு இது இல்லைல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இருந்து தொழிலை கத்துக்க, அதுக்கப்புறம் நீ ஏன் ஒரு தொழில் எடுத்து பண்ணலாம். இப்ப கூட நான் தொழில் எடுத்து பண்ணேன்னு சொல்றீங்களே. டேய் இல்லடா, நீ தொழில் எடுத்து பண்ணணுன்ற ஒரு அளவுக்கு உனக்கு ஒரு இது வந்துருச்சுன்னு போதே உனக்கு பொறுப்பு வந்துருச்சுன்னு தானடா அர்த்தம். உனக்கும் நாளைக்கு கல்யாணம் கட்சின்னு ஆகும். எப்படி எத்தனை காலத்துக்கு நீ இப்படியே இருப்ப? என்கிட்ட இருந்து தொழிலை கத்துக்க. நடந்தது நடந்ததாவே போகட்டும். நான் பண்ண தப்புக்கு இன்னைக்கு யாரும் இல்லாத அனாதையா இருக்கேன். அந்த மாதிரி உன்னையும் நான் விட மாட்டேன். கேள்விப்பட்டேனே, அண்ணி கூட உன்னை விட்டுட்டு போயிட்டாங்களாமேன்னு. ஏனே அண்ணி எம்பிட்டு நல்லவங்க. அவங்கள போய் இப்படி பேசியிருக்க கூடாது நீங்க. கெட்ட நேரம் வந்துச்சுன்னா எல்லாம் ஒரே பக்கமாக வரும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி ரெண்டு ஆகிப்போச்சு. உன் அண்ணி எனக்காக எவ்வளவோ செஞ்சிருக்கா. இந்த குடும்பத்துக்காக நான் செஞ்சதை விட அவள் தான் அதிகமாக செஞ்சா. ஆனால் இன்னைக்கு அதுக்கு உண்டான தண்டனையா தாண்டா இப்போ நான் அனுபவிச்சுட்டு இருக்கேன். என்னையவே நீ மன்னிச்சு ஏத்துக்கிட்ட. நீ போய் அண்ணி கிட்ட மன்னிப்பு சொல்லனே. கண்டிப்பா அண்ணி ஏத்துப்பாங்க உன்னைய. அண்ணி ரொம்ப நல்லவங்க. அவங்கள மாதிரி ஒரு தங்கமானவங்க இருக்கு ரொம்ப காலத்துக்கு யாரையும் இருக்க முடியாது. அது உண்மைதாண்டா. அவளால் யாரையும் விற்க முடியாது. ஏன்னா அப்படியாப்பட்டவ. நான் உள்ள கிடக்கும் போதே என்னை வெளியே எடுக்கிறதுக்கு அவள் முயற்சி பண்ணியிருக்கா. அவகிட்ட ஒரு மன்னிப்பு கேட்கணும்னு தோணுது. ஆனால் ஆம்பளையாச்சு இப்படி ஒரு பொட்டச்சிக்கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கறதுன்னு தான் போக முடியாமல் தனிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆணு பொண்ணுன்னு எதிர்பார்க்காதானே. அண்ணி உனக்கு செஞ்ச நல்லதை மட்டும் யோசி. மனைவி ஒரு மந்திரின்னு சொல்லுவாங்க. ஒரு மனைவியால முடியாதுன்னு எதுவுமே இல்லை. நீ போய் அவங்க கிட்ட கேளு. கண்டிப்பா உன்னை மன்னிப்பு
எனக்கு